அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புத்தகம். இன்றைக்கே நம்ம யார் எழுதின புக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜான் கிரிஷாம். ஜான் கிரிஷாம் அப்படின்றவர் ஒரு செலிப்ரேட்டட் இன்டர்நேஷ்னல் ஆத்தர். சட்டங்களை பற்றியும் லாயர்ஸை பற்றி முக்கியமாக அமெரிக்கன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அமெரிக்காவில் நீதித்துறை எப்படி செயல்படுகிறது, அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அந்த எக்கோசிஸ்டம் எப்படி செயல்படுகிறது, அரசு எப்படி செயல்படுகிறது, ஒரு பிரச்சனையை மக்கள் எப்படி அணுகுவார்கள், எல்லாவற்றையும் இதை வைத்து பின்னி பிணைந்து பல கதைகளை எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய எல்லா கதைகளிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் டச் இருக்கும், ஒரு ஹியூமர், ஒரு நக்கல் இருக்கும், ஒரு நையாண்டி இருக்கும். அவருடைய ஹீரோஸ் எல்லாமே அண்டர் டாக்ஸ், இல்லை ஒரு பெரிய பொறுப்பிலிருந்து பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள். அவங்கள எப்படி அந்த சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப ஹம்பிளாக்குது. பல இதை எழுதியிருக்காரு. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆத்தர் இவர் ஜான் கிரிஷாம். பல வெற்றிகரமான நூல்களை, இவருடைய புக்ஸ் எல்லாமே பீன் ஒன் ஆஃப் தி டாப் செல்லர்ஸ். ஃபஸ்ட் எழுதினார் பெலிகன் பிரீஃப் என்று ஒரு புத்தகம் எழுதினார். அது மிகப்பெரிய ஹிட்டாச்சு. அந்த புத்தகத்தை திரைப்படமாகவும் எடுத்தாங்க. அதே மாதிரி ரெயின் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அதுவும் ஒரு புத்தகமாக எடுத்தாங்க. த பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அதையும் ஒரு சீரியஸாக எடுத்தாங்க. ஸோ இப்படி அவருடைய புத்தகங்கள் எல்லாமே ஒரு ரொம்ப செலிப்ரேட்டட். எனக்கு ரொம்ப பிடித்த ஆத்தர். அவருடைய எல்லா புத்தகங்களையும் படிச்சிருக்கேன். அவருடைய புத்தகங்களில் மனதை தொடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான கதையமைப்பு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி ஸ்ட்ரீட் லாயர்னு சொல்லி ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். தெருவில் இருக்கவர்களுக்கான லாயர். சட்டக்கல்லூரியில் சேரும் பொழுது எல்லாருமே ஒரு ஐடியலிசத்தோடு சேருவாங்க. நான் சேரும் பொழுதும் கூட ஒரு மிகப்பெரிய ஐடியலிசம். நீதிக்காக போராடப் போகிறோம், குரலற்றவர்களுக்கான குரலாக இருக்க போகிறோம், நம்மால் நீதியை வாங்கி கொடுக்க முடியும், நம்முடைய வாத திறமையால் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற நோக்கில் எல்லோரும் சட்டக்கல்லூரியில் அந்த ஐடியலிசம் அப்படின்றது சட்டக்கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஐடியலிசம் இருக்க ஹீரோவை பற்றிய கதை இது. மைக்கேல் புராக் என்பவர் தான் இந்த கதையுடைய ஹீரோ. ரொம்ப அருமையான முறையில் அந்த கதையை நகர்த்தி செல்வார். அதில் எப்படி நம்முடைய அந்த சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியில் வருது, ஒரு சம்பவங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையுடைய பாதையை மாற்றும் அப்படின்றத தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார் இந்த ஹீரோ. மைக்கேல் புராக் அப்படின்றவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாயர். இந்தியா மாதிரி அங்கே அமெரிக்காவில் ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப் இருக்கும். அமெரிக்காவில் என்ன செட்டப்னா இட்ஸ் அ ஃபர்ம் கல்ச்சர். அங்கே நீங்கள் இண்டிவிஜுவல் லாயர்ஸ்ன்றது இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இண்டிவிஜுவல் லாயர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இண்டிவிஜுவல் லாயர்ஸோட ப்ரெஸ்டீஜ், இல்லை பணம் உடனடியாக சம்பாதிக்க வேண்டும், ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை அடையணும் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஃபர்மில் போய் சேர்ந்துருவாங்க. அமெரிக்காவில் லா ஃபர்ம்ஸ் ரொம்ப பாப்புலர். ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க, சிறந்த கல்லூரியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லா ஃபர்மில் உடனடியாக ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும். ஸோ அப்படி இந்த கதையுடைய ஹீரோ மைக்கேல் புராக் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ட்ரேக்கன் ஸ்வீனி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் இவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் லிஃப்ட்டில் ஏறி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த லிஃப்ட்டில் அவர் கூடவே ஒரு வீடு இல்லாதவர் அப்படின்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா அவருடைய அந்த உடை, அவர் மேலிருந்து எழக்கூடிய அந்த துர்நாற்றம், இது எல்லாம் அவர் வீடு இல்லாதவர், ரோட்டில் இருக்கக்கூடியவர், குளிக்காமல் வந்திருக்காரு. அந்த ஸ்மெல்லு எல்லாம் தெரியுது. பட் எல்லாம் தள்ளி நின்று அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது பண்ணுறாங்க. அவர் கரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அதே லிஃப்ட்டில் ஏறி அவங்க கூட ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. ஆஃபீஸ்க்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாரு, துப்பாக்கியை உடனே எடுக்கிறாரு. அவர் பேரை மிஸ்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மிஸ்டர், அவரை யாருன்னு பேர் தெரியாதனால மிஸ்டர் அப்படின்றாங்க. மிஸ்டர் என்ன பண்ணுறாரு, துப்பாக்கி எடுக்கிறாரு. துப்பாக்கியை எடுத்து எல்லாரையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹாலில் லாபியில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 லாயர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் ஒரு ரூம்குள்ளே போக சொல்கிறாரு. இவங்க துப்பாக்கியை பார்த்தோன்னே எல்லாம் இதாகும்போது திருப்பி பயந்து போய் 2 குண்டுகளை சுட்ட உடனே எல்லாம் பயந்து போய் ஒரு சொன்ன மாதிரி அந்த ரூம்குள்ளே போய் இருக்காங்க. ரூம்குள்ளே போய் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் பல கேள்விகளை கேட்கிறார். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? நாவலுடைய ஹீரோ மைக்கேல் புராக் கிட்டேயும் அந்த கேள்வியை கேட்குறாரு. யூ ஃபர்ஸ்ட், he said to me, what's your name? Michael Brock, I answered politely. Nice to meet you. How much money did you make last year? I've already told you 120,000 before taxes. How much did you give away? இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறவனே எவ்வளோ பணத்தை நீ கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. He continually toyed with a red wire and that kept my heart rate over 100. I gave $1,000 to Yale, I said, and $2,000 to the local United Way. How much did you give to the poor people? I doubted if the Yale money went to feed needy students well. The United Way spreads the money around the city and I'm sure some of it went to help the poor. How much did you give to the hungry? I paid $53,000 in taxes and a nice chunk of it went to welfare, Medicaid,
aid to dependent children, stuff like that. And you did this voluntarily with a giving spirit. I didn't complain. I said, lying like most of my countrymen, have you ever been hungry? He lacked simple answers, and my wit and sarcasm would not be productive. No, I said, I have not. Have you ever slept in the snow? No. You make a lot of money, yet you are too greedy to hand me some change on the sidewalk. He waved the gun at the rest of them. All of you. You walk right by me as I sit and beg. You spend more on fancy coffee than I do on meals. Why can't you help the poor, the sick, the homeless? You have so much. அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை அந்த மிஸ்டர், அந்த வீடு இல்லாதவர் வந்து அந்த துப்பாக்கியை காமிச்சு இந்த லாயர்ஸ் கிட்ட வந்து இந்த கருத்தை வந்து சொல்கிறாரு. என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு இதை வேற வச்சுருக்காரு, வெஸ்ட்டை வேற போட்டிருக்காரு. உள்ளே பார்த்தா அது ஏதோ ஒரு சூசைட் பாம் மாதிரி இருக்குது. அந்த வெஸ்ட்டு, அந்த கேனு, ஒயரெல்லாம் இருக்குது, பேட்டரி பேக் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து காமிச்சு மூடிட்டுருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் பயந்துட்டாங்கன்னா வெடிகுண்டு வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பட் இந்த டைமில் போலீஸ்காரங்களும் எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்வாட் டீம் எல்லோரும் வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக பார்த்து அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து ஒரு ஜன்னல் வழியாக அந்த மிஸ்டர் வீடு இல்லாமல் இவர்களை மிரட்டி கொண்டிருக்கவங்களை வந்து கரெக்டாக ஷூட் பண்ணிடுறாங்க. அதையும் ரொம்ப விவரிக்கிறார். அந்த ஷூட்டிங் வந்து என்னென்னா, இந்த மைக்கேல் பிராக் மனதில் சுடப்பட்டவுடனே அந்த தலையில் சுடுறாங்க. தலையில் சுடப்பட்ட உடனே அந்த மூளை வந்து அப்படியே தெரிச்சு இந்த மைக்கேல் பிராக் மேலே விழுது. அவர் சத்தம் கேட்டோன்னா அவரை தான் சுட்டுட்டாங்கன்னு நினச்சி அவர் வந்து செத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த இது பார்த்த உடனே அவர் ஒரு பெரிய ட்ராமாவுக்கு போய்ட்றாரு. ஸோ அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க மனைவி வந்து ஒரு டாக்டர். அவருடைய அப்பா வந்து ஒரு லாயராக இருக்கார். அவருடைய தம்பியும் வந்து ஒரு லாயர். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கக்கூடியவர். இவ்வளோ பெரிய ஃபார்மில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபார்மில் இருக்கக்கூடிய சீனியர் பார்ட்னர்ஸ் எல்லாம் இவருக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஹாலிடே கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவரும் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 வாரங்கள் கழித்து ஆஃபீஸ்க்கு வராரு. ட்ரேக் அண்ட் ஸ்வீனி ஆஃபீஸ்க்கு வராரு. வந்து ஆஃபீஸில் இருக்கார். அவருடைய மனதில் வந்து பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக நம்ம இப்படி வந்து டார்கெட் செய்யப்படுகிறோம்? எதனால் வந்து இது நடக்கிறது? ஒரு நிமிஷம் நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தால் அடுத்த நிமிஷம் உயிர் போயிடுச்சே நம்ம முன்னாடியேன்னு சொல்லி அவருடைய கேள்விகள், பல கேள்விகள் அவருள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸுக்கு வந்த உடனே ஆஃபீஸில் அவருடைய சீட்டில் போய் உட்கார்றாரு. எல்லாம் அவர்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன ஆகுது, ஏதாகுது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே நம்ம திருப்பி பழைய மாதிரி நம்மளுடைய அந்த பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் ட்ரேக் அண்ட் ஸ்வீனியில் அப்படின்னு சொல்லி இருக்கார். சுட்டுக்கொல்லப்பட்ட அந்த மிஸ்டர் ஏன் இந்த ஆஃபீஸ்க்கு வரார் அப்படின்னா, அவரை வந்து அங்கேருந்து எவிக் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருக்காங்க. வாடகைன்னா வீடு கிடையாது, ஒரு கடவுனில் வந்து சும்மா ஒரு ஷீட் மாதிரி போட்டு குளிர்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பெட் சைஸுக்கு மட்டும் இடம் இருக்கும். அங்கே போய் தங்கிக்கலாம். ஒரு காமன் டாய்லெட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குளிரில் வந்து ரோட்டில் இருக்க முடியாது. அதுக்கு வந்து அதை கேட்குறவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்குறாங்க. அங்கே இருந்து இவங்களெல்லாம் வெளியேற்றுறது யார்? அந்த ஒரு கம்பெனி, ரிவர் ஒர்க்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து அந்த இடத்த வாங்கிட்டோன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் வெளியில் தள்ளுறாங்க. அந்த ரிவர் ஒர்க் என்ற கம்பெனிக்காக வாதாடுகிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேக் அண்ட் ஸ்வீனி, நம்ம மைக்கேல் பிராக் வேலை செய்கிற கம்பெனி. ஸோ அதனால தான் அவர் வந்து கேள்வி கேட்க வந்தார், நியாயம் கேட்க வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு போலீஸ் வராங்க. இந்த பேக்ரவுண்டில் அவர் திருப்பி ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் செல்லும் பொழுது அங்கே ஒரு நோட் அவருக்கு வைக்கப்படுது. தி எவிக்ஷன் வாஸ் இல்லீகல், இட் இஸ் நாட் அ லீகல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நோட் இருக்குது. யார் எழுதியிருக்கா, என்ன பண்ணியிருக்கா எதுவும் தெரியல அவருக்கு. ஸோ இந்த நோட்டை பார்த்த உடனே இவரால் வந்து முடியல. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகுது. என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம்லெஸ் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, அது வந்து ஒரு என்ஜிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு லீகல் கிளினிக், மோரிட்டி சாய் அப்படின்றவர் வந்து அதை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ தேடி கண்டுபிடிச்சி அவரை போய் பார்க்குறாரு. அவரை போய் பார்த்த உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, ஏது நடந்ததுன்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே வந்து எடுத்து சொல்கிறார். எடுத்து சொன்ன உடனே இவர்கிட்ட ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமுக்கு நம்ம வேலை பார்த்துட்ருக்கோமா? நாம் படித்த படிப்போடைய நோக்கம் என்ன? இப்படி இவர்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காக போய் வீடு இல்லாத அவர்களெல்லாம் வந்து இது மாதிரி வெளியில் தள்ளி, குளிரில் வெளியில் தள்ளி அந்த பணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பல கேள்விகள் எழுது. ஸோ என்ன பண்ணுறாரு, போய் திருப்பி பார்ட்னர்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு, என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது, நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேன், நான் போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி வரேன் அப்படின்றாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் மற்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை
அப்படி கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறார்கள். இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கொடுக்கலன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்துடுறாரு. இது வந்து அவருடைய தந்தையாருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது இவரை மாற்றி கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஏற்கனவே அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர், 2 பேரும் பார்த்துக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கே டைம் இல்லை. அவருக்கே புரியுது இந்த மேரேஜ் வந்து நான் இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யாமல் சாதாரண இடத்துல வேலை செய்கிற வக்கீலாக இருந்தால் என்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்வாளா அப்படின்னு அவருக்கே புரிகிறது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கவுன்சில் பண்ண பார்க்குறாங்க, அவருடைய மனதை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர் ரொம்ப ஃபர்மாக இருக்கார் மைக்கேல் ப்ராக். இல்லை, நான் வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டேன், நான் ப்ராஃபிட் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, அது எஸ்பெஷலி இந்த ஹோம்லெஸ் பீப்புள் இவங்களுக்காக தான் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை முன் வச்சு வேலையை செஞ்சு அந்த ஒரு கிளினிக்கில் வேலைக்கும் சேர்ந்துடுறாரு. ஸோ இவங்க சேர்ந்து இது பண்ணும்பொழுது இதை மாதிரி மைக்கேல் ப்ராக் வந்து ஃபர்மாக விட்டுட்டு போயிட்டார். அவர் வந்து ஒரு லீகல் கிளினிக்கில் சேர்ந்துருக்காரு, நாட் ஃபார் ப்ராஃபிட்டு. அங்கே வந்து இதை போல் ஹோம்லெஸ் பீப்புளுக்காக இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. நம்முடைய மைக்கேல் ப்ராக் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் டிடெக்டிவ் வேலை பார்க்குறாரு. யார் இந்த நோட்டை கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, துப்பறியும் வேலையை செய்கிறார். அப்போ வந்து ஒரு ஹெக்டர் பாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளார்க், பாராலீகல்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த எவிக்ஷனை பண்ணவர். அவருக்கும் மனசு உறுத்தி இருக்குது, என்னடா தவறான வழிமுறைகளை பின்படுத்தி நம்ம வந்து இவங்களை காலி பண்ணுறோம், ஒத்துக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னா அதில் வந்து ஒரு ரெசீட் இருக்குது. அதாவது இவங்க எல்லாம் வந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வாடகையை வந்து அங்கே லோக்கலில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் தாதா வந்து வாடகையை வாங்கிட்டு இந்த இடத்த இது பண்ணிவிட்டு வாடகையை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாடகையை வாங்கியிருக்காங்க, வாடகை கொடுக்குறாங்கன்னா லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஸோ அவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் தூக்கி போட முடியாது. ஸ்குவாட்டர்ஸ்னால் தூக்கி போடலாம், லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தூக்கி போட முடியாது. நீங்கள் கோர்ட்டில் போட்டு தான் அவங்கள வாங்கணும். அந்த ரெசீட்ஸ், ஒட்டுமொத்த ரெசீட்டையும் மறைச்சிட்டு, அவங்க கொடுத்த அந்த ரெசீட்டெல்லாம் மறைச்சிட்டு, இவங்கெல்லாம் ஸ்குவாட்டர்ஸு, இவங்களுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது, எவிக்ஷன் ஆர்டரை வாங்கிடுறாங்க. ஸோ அந்த ஹெக்டர் பாமாவுடைய மனதை இது உறுத்துகிறது. இவர் போகிறாரு, இவர் இதுதான் ஆயிருக்காருனோட இவர்கிட்ட அந்த தகவல் வருது. ஸோ இவர் வந்து அந்த ஹெக்டர் பாமாவை வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு. கான்டாக்ட் பண்ணி இந்த கிளினிக், லீகல் கிளினிக் மூலமாக வந்து கேஸையே போடுறாங்க. இது மாதிரி திருப்பி ரீஓப்பன் பண்ணுறாங்க. இது போல் சட்ட விரோதமாக அவங்க எவிக் பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேக் அண்ட் ஸ்வீனி ஃபார்மில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முழித்து கொள்கிறார்கள். எப்படியோ இந்த தகவல் வெளியில் போயிடுச்சு, எப்படி இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஹெக்டர் பாமா மூலமாக தான் வெளில போயிருக்கா, அவன் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சவொடனே அவர் தான் கொடுத்துருக்காருன்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரான்ச்லேருந்து சிகாகோ பிரான்ச்சுக்கு மாற்றிடுறாங்க. மைக்கேல் ப்ராக் வந்து அவர் கூட டச்சில் இருக்கார். டச்சில் இருந்துட்டு எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த கதைக்கிழமை இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது மைக்கேல் ப்ராக் என்ன பண்ணுறாருனா ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாரு, இந்த ஹோம்லெஸ் பீப்புளோட ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாரு. அமெரிக்காவில் இந்த வாஷிங்டன் டிசியில் என்ன அப்படின்னா சூப் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதே போல் வீடு இல்லாதவர்கள், சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவர்கள், அவங்க எல்லாம் சர்ச்சோடைய பேஸ்மெண்ட்ஸ், சில ஸ்கூலுடைய கிளாஸ் ரூம்ஸ் அங்கெல்லாம் வந்து தங்க வைப்பாங்க. ஈவினிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சர்ச்சில் இருந்து இல்லை யாராவது நல்ல மனம் படைத்தவர்கள் வந்து தினமும் அவங்களுக்கு வந்து சூப்பும் ப்ரெட்டு, ஆப்பிள், வாட்டர் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா கடுமையான குளிர், நம்ம ஊரில் மாதிரி கிடையாது. அங்கே வந்து மைனஸில் போகும், பனிப்பொழிவு இருக்கும், வெளியில் யாராலையும் இருக்க முடியாது. மைக்கேல் ப்ராக் வந்து அந்த சூப் கிச்சன்ஸ் அங்கே போகும்பொழுது ஒரு குடும்பத்தை வந்து பார்க்குறாரு. ஒரு வேலை இல்லாத ஒரு தாய், 3 குழந்தைகள். அதில் வந்து ஒரு குழந்தை வந்து மைக்கேல் ப்ராக் கிட்ட ரொம்ப அட்டாச்ட் ஆகிடுது. ஸோ மைக்கேல் ப்ராக் வந்து அவருடைய அவுட் ஆஃப் த வே போய் தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறாரு. அவங்களுக்கு வந்து உணவு எல்லாம் இது பண்ணி அவங்கள வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகணும் அவங்கன்றதுக்காக ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாரு. குளிருக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிறாரு. அதுக்கு வந்து அவருக்கு ஒரு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா அவங்க வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இவர் ஒரு 2 நாள் கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க வந்து அந்த இதிலேருந்து போயிடுறாங்க. போயிட்டு அந்த இளம் தாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரக் அடிக்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு கார் இருக்குது, காரில் போய் ஹோட்டல் ரூமில் எதுக்கு தங்கணும், பணத்தை சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு காரில் போய் தங்குறாங்க. காரில் போய் தங்கும்போது நைட்டு வந்து அந்த பெட்ரோல் தீர்ந்து போய் காரில் ஹீட்டர் இல்லாதனால 3 பேரும் அந்த பனியில் இறந்து போய்ட்றாங்க. இது வந்து மைக்கேல் ப்ராக்கை இன்னும் ரொம்ப பாதிக்குது. வீடு இல்லாதவர்களுக்கு, வீடு இழந்தவர்களுக்கு நம்ம எதையாவது செய்தாக வேண்டும் அப்படின்ற அந்த
ஒரு உந்துதலில் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து இந்த கேஸில் வந்து இறங்குறாரு. இறங்கி கடைசியாக கொண்டு போய் இது பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ட்ராக்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேக் அண்ட் ஸ்வீனி அந்த இருக்கக்கூடிய சீனியர் பார்ட்னர்ஸ் எல்லாம் மைக்கேல் ப்ராக் மேலே கடுமையான கோபத்துக்கு உள்ளாகிறார்கள். என்னடா இது, நம்மக்கிட்ட வேலை பார்த்தவன், நமக்கு தெரிஞ்ச நான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நமக்கு எதிராக கேஸை போட்டுக்கிட்டு இருக்கானே, இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. கடைசியில் நீதிபதிக்கிட்ட போகுது கேஸு. நீதிபதிக்கிட்ட போகும்போது அந்த கம்பெனி கடைசியாக வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த ரிவர் ஓக் அப்படின்ற அந்த கம்பெனி வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமாம், இல்லீகல் இதுதான் சொல்லி யாரெல்லாம் இல்லீகலாக எவிக்ட் பண்ணாங்களோ, யார் இறந்து போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒரு நிறைவு பெறுகிறார் மைக்கேல் ப்ராக். வந்து ஏதோ நம்மளால் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தது, இனி இப்படிப்பட்ட இல்லீகல் எவிக்ஷன்ஸை இனிமேல் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு மன நிறைவோடு இருக்கார். இந்த கதையை முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப இமோஷ்னல் டச் இருக்கும். என்ன சொல்லுவார் அப்படின்னா, வாட் ஆர் யூ திங்கிங், ஷி ஆஸ்க்ட் சாஃப்ட்லி, எவ்ரிதிங் அண்ட் நத்திங். Away from the city, I could look back for the first time and try to make sense of it all. 32 days earlier, I had been married to someone else, living in a different apartment, working in a different firm, a complete stranger to the women I was now holding. How could life change so drastically in a month? I didn't dare to think of the future. The past was still happening. அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இதை நீங்கள் படித்து முடிக்கும் பொழுது ஒரு இனம் புரியாத சோகம் உங்களுக்குள்ள இழையோடும். மைக்கேல் ப்ராக்கை எண்ணி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு பெரிய ஃபேமில் ஒரு $120,000 ஏர்ன் பண்ணிட்டுருக்காரு. அழகான மனைவி பெரிய டாக்டர், ஒரு பெரிய அருமையான வீடு இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து $30,000 நான் வந்து ஒரு லீகல் கிளினிக்கில் போய் வேலை பார்க்க போகிறேன், உதவி செய்ய போகிறேன் அப்படின்னா அவருடைய சுற்றத்தார் வந்து அவரை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க. மனைவி விட்டுட்டு போய்ட்றாங்க, டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இது ஒர்த்தா? ஏண்டா மைக்கேல் ப்ராக் இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு நமக்குள்ளே தோணும். ஆனால் மைக்கேல் ப்ராக்கோடைய நிலையிலேருந்து பார்க்கும்பொழுது அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இப்பொழுது தான் எனக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைத்திருக்கிறது, ஒரு நிறைவு கிடைத்திருக்கிறது. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்கள்? மன நிம்மதி முக்கியமா, நீங்கள் எதையாவது சாதித்திருக்கிறீர்கள், இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியமா, இல்லை பணம் இருந்தால் போதும், இந்த பணத்தை வச்சு நான் இதை வாங்குவேன் அதை வாங்குவேன், இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராகிங் ரைட்ஸ் வேணுமா அப்படின்ற அந்த கேள்வி. இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, எல்லா இடத்துலையுமே இது வந்து பொருந்தும். எல்லாருக்குள்ளேயுமே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போராட்டம் தான் இது. அப்படி ஒரு அந்த போராட்டத்தை சிறப்பான முறையில் சொல்லியிருக்கக்கூடிய புத்தகம். வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக படிங்க. ஜான் கிரிஷாமோட எல்லா புக்கையும் படிங்க. நிறைய புக்ஸ் இருக்குது ஜான் கிரிஷாம்து. நன்றி, வணக்கம்.